சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா அக்கா அழாதக்கா, அக்கா அழாதக்கா. இப்ப அழுது என்ன ஆக போகுது? அதான் மொத்தமா என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டீங்கல்ல. அத்தை ப்ளீஸ் அத்தை, ஏற்கனவே என் அக்கா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. நீங்களும் இப்படி பேசி அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாது. இதுக்கு மேல என்ன ஆகணும்? இதுக்கு மேல என்னடி ஆகணும்? கடைசியில என் புள்ளைய ஒரு கொலைகாரன்னு பழைய சுமத்தி உட்கார வச்சிட்டீங்கல்ல. நல்லா இருப்பீங்கடி, நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. பணத்தை கொடுத்து உதவி பண்ற மாதிரி பண்ணிட்டு இப்படி மொத்தமா பழி வாங்கிட்டீங்கல்ல. அத்தை அப்படியெல்லாம் இல்ல அத்தை, புரிஞ்சுக்கோங்க அத்தை. மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா. சுசிலா, அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம இங்க இருந்து பிரச்சனை பண்றதுனால எதுவும் நடக்காது. முதல்ல நம்ம பையனை வெளியே கொண்டு வரணும், அதை மட்டும் பாப்போம். முதல்ல நீ வா. இல்லங்க, என் மனசு கேட்கலங்க. எப்படி இருக்கா பாருங்க. முதல்ல வா. வா சுசிலா, எப்படி இருக்கான்னு சொல்றேன்ல, வாமா போலாம். அக்கா மாமா கொன்னும் ஆகாதுக்கா, எல்லாம் சரியாயிரும். ஆமா, உன்னை யார் அவசரப்பட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்லுது? மலர்கிட்ட அத்தை கேட்டுட்டு தானே இருந்தாங்க, அவங்க சொன்னாங்களா ஃபோன் பண்ண சொல்லி? இங்க பாருங்க, அம்மா வாயை திறந்து சொல்லலனாலும் அவங்க மனசுல பட்டதை தான் நான் செஞ்சேன். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது தெரிஞ்சு அம்மாவே என்னை எதுவும் சொல்லல. நீங்க எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இத்தனை நாளா நம்ம அர்ஜுன் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டுன்னு அலைஞ்சு இன்னைக்கு ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறது காரணமே அந்த சந்தோஷ் தான். அவ செஞ்ச கொலைக்கு போலீஸ்ல சொல்லாம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஆரத்தி எடுத்து மரியாதை பண்ணணுமா? சந்தோஷம் இந்த கொலையை பண்ணான்னு உண்மையே தெரியாம எதுக்கு இந்த மாதிரி பண்ணன்னு தான் கேக்குறேன். அவர்கிட்ட தான் மலர் பேசிக்கிறேன்னு சொன்னால, அதுக்குள்ள நீ எதுக்கு வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு காரணம் சொல்லிட்டு இருக்கப்போ? ஏங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவன் கிட்ட நாம விசாரிச்சாலாம் வேலைக்கு ஆகாது. கொலைகாரனை போலீஸ்காரங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாதான் சரியா வரும். அதுவும் இல்லாம அந்த வீடியோ ஆதாரத்தை நீங்களும் தானே பாத்தீங்க. என்னமோ நான் வேணும்னே அவன் மேல பழிய போடுறதுக்காக பேசின மாதிரி சொல்றீங்க. நான் இல்ல, அந்த வீடியோ பார்த்தா யாரா இருந்தாலும் சந்தோஷ் தான் கொலை பண்ணிருப்பான்னு தெரியும். உங்களை மாதிரி முட்டாள்தனமாலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன நீங்க நம்ம அர்ஜுனை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படாம அக்கா பண்ணது தப்புன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம அர்ஜுனை விட உங்களுக்கு அந்த சந்தோஷ் முக்கியமா போயிட்டானா? அக்கா இறங்கி வா அக்கா. அக்கா வாக்கா வா. அக்கா வாக்கா, உள்ள வாக்கா. அத்தை, தங்கச்சிமா வந்துட்டா.